எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. காலேஜ் லைஃப்ல இந்த மாதிரியான பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிறது வந்து நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல சாப்பிட்டுருக்கோம், நானும் இன்னும் ஒரு பையனும் இந்த மாதிரி பிளேஸ்ல சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. ஆனால் காலேஜில் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றனால அந்த மாதிரி நடக்கலை. ப்ளஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பரோட்டா கடை ஒன்று இருக்குது, அதுதான் செட் ஆகிடுது. சரியா சார், இப்போ நீங்கள் பிரியாணி பார்த்த உடனே இன்னும் ஞாபகம் வந்தது. ஏன்னா இப்போ பிரியாணி தான் ட்ரெண்டாக இருக்கு. இப்போ நான் சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் வந்து சரிங்களா, சோஷியல் மீடியா ஃபுல் பிரியாணி ட்ரெண்டாக தான் இருக்குது. பிரியாணி பார்த்தோன்னு என்ன தோணுச்சு உங்களுக்கு? சாப்பிட்டப்போ என்ன தோணுச்சு? அதுதான் சொன்னேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. வச்சதுக்கு அப்புறமேட்டு சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம்னு தோணுச்சு. பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்டீங்க சரிங்களா. அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்க வந்து கேட்ட உடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சரிங்களா. ஏன் வந்து அது மாதிரி வந்து பண்ணணுமா, அவசியமா? எது மாதிரி? சோசியல் மீடியால விஷால் சார் வந்து சாப்பிடும்போது ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்க அதான் அவர் சோசியல் மீடியாலன்னு பண்ணல, அவர் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாரு. சோசியல் மீடியால போட்டாங்க, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா சரிங்களா. நான் அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ வந்து சாப்பிடும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இப்போ புதுசா அவங்க சொன்னாங்க ஃப்ரெஷ் மீட் ஃப்ரெஷ் எல்லாம். நான் ஏன் பிரியாணி சாப்பிடும்போது நான் பிரியாணியை ஃபீல் பண்ணி சாப்பிட்டேன். அது பிரியாணிங்கும் போது ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிடக்கூடாது, ஐ மீன் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஃபுட் எடுத்துக்கிறதுனால பிரியாணியை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அது ஒரு லவ் இல்லையா, அந்த ஃபீலிங் இருந்தது. அண்ட் அவர் சாப்பிட்டது அதான் நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுது. அது அவர் சாப்பிடும்போது சாமி கும்பிட்டு சாப்பிட்றாரு, அவர் ரெகுலராக அதான் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் விருப்பம். சாப்பிடும்போது நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்றது வழக்கம் தான், அது அவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். பிலீஃப் இருக்கவங்க சாப்பிடும்போது அவரை மாதிரி சாமி கும்பிட்டு சாப்பிடணும்னு தோணலாம். பிரியாணியா அவங்க டேஸ்ட்டாக சமைப்பாங்க. பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே அவங்க அதில் சக்ஸஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணியில். மற்றபடி அவங்க நான்வெஜ் சூப்பராக செய்வாங்க. அண்ட் அவங்க சாம்பார் வச்சாங்கன்னா செம்மையாக. மோர் தென் 10 இயர்ஸ். மோர் தென் 10 இயர்ஸ் நாங்கள் ரெண்டு வருவேன். கண்டிப்பாக ஆஃபீஸாக கூப்பிட்டு வருவேன் ஒரு நாள். ஃபுட்டு நல்லா இருக்கலாம் ஆஃபீஸ், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேரும் வருவோம். நாங்கள் விஜய் டிவி ஆடிஷன்ஸில் மீட் பண்ணோம். 2 பேரும் ஒன்றா தான் ஆக்சுவலாக ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணிருந்தோம். அது ஒரு ஆக்சுவலி நானும் குகப்பிரியா அது ஒரு கேங் இருக்குது. அந்த ஆடிஷன் ட்ரை பண்ணி விஜய் டிவி ஆடிஷனில் வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அது ஒரு கேங் இருக்குது. அந்த கேங் இன்னுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வழக்கமாக பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேங். மோர் தென் 10 இயர்ஸ் இருக்கும்ல, 10 இயர்ஸ். சார் நாளைக்கு ஃபோன் கட்டணும். மிகப்பெரிய நாள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் கிட்ட ஓட்டு எவ்வளவு வேல்யூபிள் சொல்லிடுங்க சார். ஓட் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளோட உரிமை. நம்மளை யார் ஆளணும்னு சொல்லி நமக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா, அந்த முடிவை நம்ம கையில் தான் இருக்கணும். ஸோ கம்பல்சரியாக இப்போ நமக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா அவங்களுக்கு நம்ம போய் ஓட் பண்ணால் தான் அவங்க நம்மளுக்கு கிடைப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஜனநாயக கடமை. அதை பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம். ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராமபிள் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் சரி ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கனால ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஸ்வீட், அதுக்கப்புறமா வந்து சூப்பெல்லாம் கூட கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. தீசோகா SRM ராமாபுரம்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. டூ விசிட் அண்ட் வில் என்ஜாய் த ஃபுட். தீசோகா சொல்லுங்க, தீசோகானா என்ன சொல்லு, தெரியாம வச்சியா? ஏன் அப்படின்னா அதான் சொன்னலைங்க, சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு நாள் ட்ராவலில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பாசிங்கில் பார்த்த பேர் இது பார்த்தா அது ஒரு பெரிய பிராண்டு சரிங்களா. அவங்க ஒரு பெரிய பிராண்டு, அந்த பேரை வாங்கினா நம்ம காப்பிரைட் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு முன்னாடி DEE அப்படின்ற டியை சேர்த்தேன் நான், வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ ஓப்பனாக யார் சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதுக்கு லாயல்ட்டி எனக்கு வராது. ஏன்னா வந்து அது டீசோக்கான்றது வந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுதான் சொல்கிறேன்ல, அது என்னோட நேம் ஹைலைட்டில் இல்லை.